ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். டெத் நோட் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரீபெர்த். ஓப்பனிங்கில் ஒரு வித்தியாசமான உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடமே அழிஞ்சு போன உலகம் மாதிரி இருக்குது. அந்த உலகம் மட்டும் இல்லை, அங்கே இருக்க உயிரினமும் வித்தியாசமாக கொஞ்சம் கொடூரமாகவும் இருக்குது. அதில் 2 பேர் ஏதோ கேம் விளையாடுறாங்க மண்டை ஓடு வச்சு. தனியாக இருக்கவனை பார்த்து ரியோக் நீயும் வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவன் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்னாச்சுன்னு கேட்க தன்னோட டெத் நோட்டை தவற விட்டுட்டேன்னு அந்த ரியோக் சொல்கிறான். இதை கேட்டு அங்கே இருந்தவன், ஏற்கனவே நீ இப்படி தவற விட்டுருக்க, இப்போ திரும்பவும் இதை பண்ணுற, அந்த வயசானவருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு யாரோ ஒரு வயசானவரை பற்றி பேசுகிறாங்க. பார்ப்போம் அது யாருன்னு ஃப்யூச்சரில் காட்டும்போது. சரி, அந்த நோட்டை எங்கே தவற விட்ட அப்படின்னு அந்த விளையாடிட்டு இருந்தவன் கேட்க ரியோக் சொல்கிறான், மனுஷங்க வாழ்கிற உலகம் பூமியில். உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படி அதிர்ச்சிக்கு போகிறாங்க. இப்போ நம்ம பூமியை காட்டுறாங்க. அதில் லைட் யகாமி அப்படின்னு ஒருத்தன் ரொம்ப சலிப்பாக நடந்து போயிட்டுருக்கான். கிளாஸில் விருப்பமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கான். ஆனால் ரொம்ப நல்லா படிக்கிறான், சரியான புத்திசாலி, நல்ல மார்க்ஸ் வாங்குறான். அவனுக்கு இந்த மக்கள் மேலே வெறுப்பு, இந்த சமூகம் மேலே எரிச்சலாக இருக்குது. அப்போ அவன் கண்ணில் ஒரு விஷயம் படுது. ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு பொருள் கீழே விழுறதை பார்க்குறான். அது ஒரு நோட் புக் மாதிரி தெரியுது. ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அவனால் அதே நோட்டு இன்னும் அங்கேயே கீழே இருக்கிறத பார்க்க முடியுது. பக்கத்தில் போய் என்னென்னு எடுத்து பார்த்தா அதில் டெத் நோட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஃப்ரண்ட் பேஜில் ரூல்ஸ்னு போட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒருத்தர் நேம் எழுதுனா 40 செகண்டில் இறந்துடுவாங்க அப்படின்னு இருக்குது. இதை பார்த்துட்டு ஏதோ ப்ராங்க் நோட் போல் அப்படின்னு தூக்கி போட்டு போகிறான். ஆனால் அவனால் அந்த இடத்த விட்டு அந்த நோட்டை கடந்து போக முடியல. அதனால் அந்த டெத் நோட்டை எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்க்குறான். முகம் தெரிஞ்சவங்களோட பேரை தெளிவாக எழுதணும். சாவு எப்படி இருக்கணும்னு எழுதுனா அதே போல் சாவாங்க. அப்படி இல்லைன்னா 40 செகண்டில் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க. அவன் சிரிக்கிறான், என்னடா காமெடி பண்ணுறீங்க. அப்போது டிவியில் ஏற்கனவே 6 பேரை கொலை செஞ்ச குற்றவாளி இப்போ 8 ஸ்கூல் பிள்ளைங்களை கடத்தி ஹாஸ்டேஜாக வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு நியூஸ் பரபரப்பாக வந்துட்டுருக்கு. அதில் அந்த குற்றவாளியோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவனோட பேரையும் வருது. லைட்டுக்கு ஒரு யோசனை, ஏன் இவன் பேரை எழுதக்கூடாது அப்படின்னு. கூரோ ஒட்டகரடா அப்படின்றது அவனோட பேர். ஸோ அந்த நேமை எழுதிட்டு டைமை பார்க்குறான், நியூஸை பார்க்குறான். டைம் ஓடிட்டே இருக்குது. 40 செகண்ட் முடியுது. நியூஸில் இவன் எதிர்பார்த்த எந்த நியூஸும் வரல. நினச்சேன் இது ப்ராங்க் நோட் தான் சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ண போகும்போது அந்த நியூஸ் வருது. உள்ள ஹாஸ்டேஜாக இருந்த பசங்க வெளியில் வராங்க. போலீஸ் உள்ளே போகிறாங்க. அந்த கூரோ ஒட்டகரடா இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. லைட்டால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இல்லை இது தற்செயலாக நடந்திருக்கலாம் அப்படின்னு அவனை சமாதானம் பண்ணிக்கிட்டு படுத்துறான். அடுத்து அவன் வெளியில் போயிட்டுருக்கான் கடைக்கு. அங்கே ஒரு பொண்ணை சிலர் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் டாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரொம்ப மோசமாக நடந்துட்டுருக்கான். இதை பார்த்து லைட் அந்த டெத் நோட்டை எடுத்து சோதிச்சு பார்க்க இதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு அந்த டாக்கோன்றவன் பேரை எழுதுறான். லைட் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு டாக்கோவை விட்டு ஓடுறா. டாக்கோ அவளை துரத்த ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய வண்டி வந்து இடிச்சு டாக்கு முருகைய சாலவாகிடும். தன்னோட கண்ணு முன்னால் இதெல்லாம் பார்த்த லைட்டுக்கு எதையோ சாதிச்ச ஒரு வெறி வருது. இது உண்மைதான் அப்படின்னு அவன் நம்புறான். ரொம்ப சந்தோஷமாகறான், ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். அந்த 2 கொலைகளுக்கு அப்புறம் அவன் அந்த ஊரில் தப்பு பண்ணுறவங்க பேராக எழுதி தள்ளுறான். அந்த ஊரில் குற்றவாளிகள் குறையிறாங்க, குற்றமும் குறையுது. லைட்டுக்கு தான் கடவுள் அப்படின்ற ஒரு ஆணவம் வருது, கர்வம் வருது. அவனோட ரூமில் அவன் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்கும் போது அவன் கண்ணு முன்னால் ஒரு பயங்கரமான உருவம் நிற்குது. அதுதான் ரியூக். ரியூக்கை பார்த்து அலறிட்டான். அப்புறம் சுதாரிச்சுட்டு பயம் இல்லாத மாதிரி பேசுகிறான். என்கிட்ட இப்படி ஒரு நோட்டு கிடைக்கும் போதே தெரியும் இதுக்கு பின்னாடி பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும்னு. சொல்லு யார் நீன்னு கேட்குறான் ரியோக்கை பார்த்து. ரியோக்கு இது என்னோட நோட்டு அப்படின்னு சொல்கிறான். நீ என்னடா இவ்வளோ கம்மி நாளில் இத்தனை பேரை எழுதி கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோக்கு லைட்டை பார்த்து கேட்குறான். லைட் எனக்கு இந்த மோசமான உலகம் பிடிக்கல அதான் அப்படின்னு சொல்கிறான். ரியோக் சும்மா ஃபன்னுக்காக மக்களை கொல்ல தான் நான் இந்த நோட்டை இந்த பூமிக்கு விட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த 2 பேரோட எண்ணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த நோட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ரியோக். அப்படியே இந்த எபிசோட் முடியுது.